வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கரெக்டாக கிராஸ் மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறோங்க. கரெக்டாக கிராஸ் மாத்திரம் கரெக்டாக போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் வரும் அது தைக்கிறதுக்கு. கட் பண்ணுறதும் அதே மாதிரி பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அளவு வந்து நமக்கு தைக்கிறத விட கரெக்டாக அந்த சுற்றி கட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் எப்போவுமே. இது வந்து கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மடிப்பு வந்து மடித்தா போதுமான அளவு. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாத் நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறங்க. அப்போ வந்து நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். தைக்கிற வேலை வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் எப்போவும் வந்து அயன் பண்ணிவிட்டு தைக்கிறத பாருங்கள். கரெக்டாக சென்டர் பார்த்து டாட் பிடிச்சிருங்க.
நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் ஓட்டணும். இது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட் வந்து போட்டு ஒரு பக்கமாக வர்ற மாதிரி ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறோங்க. மாற்றி மாற்றி போட்டுட்டிங்கன்னா ஒன்று வெளியிலையும் ஒன்று உள்பக்கமும் இருக்கும். இதுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் தேவையில்லை. மெயின் பீஸ் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் கரெக்டாக கரைப்பகுதி மாத்திரம் தெரிகிற மாதிரி அளவு வந்து வச்சுக்கிறோங்க. எப்போவும் வந்து தைக்கும்போது கரெக்டாக கரை மாத்திரம் வரணும். நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். நல்ல பக்கம் வந்து பீஸ் வந்து போட்டுக்கணும். அதாவது மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் போட்டுக்கணும். இந்த உள்ளுக்கு உள்ள கிளாத் வந்து தேவைன்னா அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும். வந்து திரும்ப அது துணி வந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே வந்து விட்டுருங்க. பிளெயின் கிளாத் இல்லாமல் கரெக்டாக நமக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். இந்த மாதிரி பார்டர் மாத்திரம் இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். கை வந்து கரெக்டாக ஜாயிண்ட்டுக்கு நேராக தையல் போடுங்க. நமக்கு வந்து நீட்டாக இப்போ எவ்வளோ கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் ஸ்லீவு.
கரெக்டாக கையை வந்து இந்த சென்டர் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சு அதை மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. எப்போவும் வந்து 2 அளவும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது ஏத்தரக்கம் இல்லாமல் நீட்டாக கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் நமக்கு. அதனால் அதை வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கரைச்சி விட்ருங்க. நமக்கு வந்து 2 ஸ்லீவும் பாருங்கள் நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கை குடஞ்சிட்டு தைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பட்டி வந்து எடுத்துக்கலாம். உள்ள திக்னஸ்க்கு வந்து ஒரு பிட்டு வந்து போட்டுக்கிறோங்க. அப்போ தான் வந்து 2 பட்டியாக வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து காமிக்க, இந்த மாதிரியும் மடிச்சுட்டு இந்த பீஸை வந்து இதுக்கு மேலே வச்சு இதையும் வந்து இந்த மாதிரியும் தைக்கலாம். அது வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். திக்னஸ்க்கு வந்து ஒரு பிட்டு போட்டுக்கிறோங்க. இதை வந்து கரெக்டாக மடித்து அந்த பீஸ் வந்து உள்ளே போயிட்டு போகுது, லைனிங்கை நமக்கு வந்து வெளியில் தெரிஞ்சால் கூட போதும். இந்த மாதிரி கூட வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதை வந்து மடித்து ஒரு தையல் வந்து இதில் வந்து போட்டுக்கிறோங்க. கொஞ்சம் திக்னஸ் காண்டி நமக்கு. இப்போ இதை வந்து இந்த பீஸை வந்து இது 2ஐயும் கரெக்டாக சேர்த்து தையல் போட்டுருங்க. வச்சு தைக்கும்போது இது அப்படியே கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து போடலை. நான் வந்து அடுத்த பீஸ்க்கு வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து தைச்சு காமிக்கிறேன். பட்டி வந்து பத்தாத லென்த்துக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு பிட்டு வந்து போட்டுக்கிறோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இது வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக ஒரு பிட்டு இருந்தால் போதும், அந்த திக்னஸ்க்கு மாத்திரம். நான் ஏன் இந்த பீஸ் வந்து 2ஆக உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஜருகு இருக்குது, அது வந்து குத்தும். அதுக்காண்டி நான் வந்து லைனிங் பீஸ் வந்து வெளியில் வச்சுருக்கேன்.
இப்போ கரெக்டாக பட்டியை வந்து பிசுறு இல்லாமல் அதை வந்து போட்டுருங்க. இதை வந்து கரெக்டாக இந்த கிளாத் இப்படி வச்சுக்கிறோங்க, தைக்கிறதுக்கு ஈஸியாக. இப்போ இதில் வந்து இந்த பீஸை வந்து வச்சுக்கிறோங்க. அதை அப்படியே சுற்றி உருட்டிடுங்க. உருட்டிட்டு நமக்கு வந்து நீட்டாக ஒரு பக்கம் வந்து போட்டாச்சு. இன்னொரு பெட்டி வந்து போட்டுடலாம். இது வந்து பட்டி வந்து கொஞ்சம் பத்தாம தான் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருவோம். இப்போ ரெண்டு பக்கத்துக்கும் கொக்கி பெட்டி வி பெட்டி வந்து போட்டுடலாம். இப்போ இது அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம். இப்போ இதை வந்து ரெண்டாக போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி 2 பீஸாக மடிச்சுக்கிறோங்க. 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இதில் வச்சு தைச்சிருங்க.
கரெக்டாக ஆப்போசிட்டில் போட்டு அப்படியே திருப்பி பார்த்துக்கிறோங்க. திருப்பிட்டு பிசுறு இல்லாமல் கரெக்டாக அடிச்சிருங்க. இப்போ நம்ம பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போடலாம், அதே மாதிரி ஷோல்டரும் வந்து ஓவர்லாக் போடாமலே அடிச்சிருங்க. அப்போ நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் நீட்டாக நமக்கு வந்து பாருங்கள், ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் பிசுறு இல்லை. இப்போ இதுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரெட்டையாக மடித்து அடிக்கிறதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும். போதுமான அளவு. பீஸ் வந்து பக்கத்தில் கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ரொம்ப மொத்தமாக இருக்காது. இப்போ இது வந்து போதுமான அளவு. நமக்கு வந்து பீஸ் வந்து போதுமான அளவு. இப்போ எதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து தைக்கும்போது பத்தலை அப்படின்னா இந்த பீஸ் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரெண்டாக வந்து இதை நேர் பண்ணிக்கிறோங்க. இப்போ லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோங்க. இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது உள் பக்கமாக வச்சுக்கிறோங்க. இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க. நம்ம எப்படி வேணாலும் கழுத்து பீஸ் அடிக்கலாம், சிங்கிளாகவும் போட்டு அடிக்கலாம். நான் சிங்கிளாக அடிக்கிறத நிறைய வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை டபுளாக வந்து கரெக்டாக அப்படியே அடிச்சுடுங்க. இல்லை ஒரே மாதிரி வந்து பீஸ் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக அப்படியே மடிச்சு விட்டு தையல் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை நீட்டாக வந்து
இந்த ரவுண்டெல்லாம் கரெக்டாக நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. நம்ம எப்பவும் கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி இந்த பீஸ் வந்து லைட்டாக தெரியுது பாருங்கள். இந்த பீஸ் வந்து இப்போ இந்த பீஸை கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து மடிச்சிருங்க. கரெக்டாக லைனிங் பீஸ்லேயே வந்து தையல் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா படிமானமாக வரும். பீஸை கரெக்டாக நல்லா தெளிவாக தள்ளி அதாவது விரிச்சிடணும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க. இந்த பிசுரை வந்து அப்படியே மடித்து இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு தையல் வந்து போட்டுருவாங்க. நல்லா நீட்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக அப்படியே மடிச்சு விட்ருங்க. மடிச்சுட்டு அப்படியே தையல் போட்டுருங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் பாருங்கள் அழகாக வந்திருக்கு நமக்கு. இந்த நெக் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு தையல் வந்து அப்படியே போட்டுடலாம். நமக்கு நெக்கு பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நீட்டாக கழுத்து இப்போ ரவுண்டு கழுத்து வந்திருக்கு பாருங்கள். போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த லைட்டாக கிராஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து அதை கட் பண்ணிடுங்க. இப்போ ஏத்தரக்கம் வந்து பார்த்துருவோம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பார்த்துக்குறோங்க. லைட்டாக இருக்குது, அதை வந்து அப்படியே கரைச்சி விட்ருங்க. நீங்கள் கரைச்சி விடலை நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கை குடஞ்சிட்டு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிடுவோம். நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ தெளிவாக ஊட்டியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு தான் நான் வந்து ஃபுல்லாக நீட்டாக நமக்கு வந்து அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக சென்டர் வந்து பார்த்துக்கிறோங்க. அடையாளப்படுத்தினது இதையும் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. நம்ம ஜாயின் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவு.
இப்போ உங்களுக்கு பாருங்கள் நீட்டாக கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி நீட்டாக வரணும். ஸ்லீவும் அதுவும் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு கை குடையிறது வந்து லெஃப்ட் சைடு வெளிப்பக்கமாக கை குடைங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டாக ஷோல்டர் வந்து ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆகணும். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஓவர்லாக் போட்டு நம்ம வந்து சைடு வந்து பிடிச்சிடலாம். இப்போ நான் அந்த ஓவர்லாக் போட்டு இது வந்து நம்ம ஏற்றிறக்கம் எல்லாமே பார்த்துட்டோம். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நமக்கு வந்து நீட்டாக வந்து ஓவர்லாக் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் அதை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த சைடு எப்படி பிடிக்கிறதுங்கிறது வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து வந்து கட்டிங் வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.